சென்னையில் நிறைய இடங்களில் மழை வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் கவர் பண்ணாங்க. ஆனால் திருவண்ணாமலையை பெரிய அளவில் கவர் பண்ணலையே அப்படின்னு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதுக்கு விஜய் அவர்கள் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்ததில் புதையுண்ட 3 வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த காலத்திலும் சரி, தற்போதும் சரி, தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிரை காக்கும் பேரிடர் மீட்பு படையினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணி என்பது அளப்பரியதாகும். இருப்பினும் புயல், மழை, வெள்ளப்பெருக்கு ஆகிய காலங்களில் ஒன்றிய, மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதிக அளவில் ஆபத்து நேரிட வாய்ப்புள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அங்கு மலையடிவாரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களையும் ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த பதிவில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் அவர்கள் அடுத்தடுத்து இது மாதிரியான விஷயங்களுக்கு கருத்து சொல்லிட்டு வர்றதை தன்னுடைய ஒரு வேலையாக வச்சுருக்காரு. இதுக்கு அடுத்தடுத்து இவருடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது அரசியல் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் விஜயுடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் சந்திப்போம். நன்றி.